தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம கார்த்திகை தீப திருநாளுக்கு செய்யக்கூடிய ஒரு ஸ்பெஷலான கொழுக்கட்டை தான் பார்க்க போகிறோம். அதாவது திரளி இலை கொழுக்கட்டை அப்படின்னு எங்கள் ஊரில் சொல்லுவோம். இது செய்கிறது எப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு தேவையான முக்கிய பொருள் திரளி இலை தான். இதுதான் அந்த இலை. இது இந்த தீப திருநாள் வந்த உடனேயே எங்கள் ஊரில் எல்லா மார்க்கெட்லேயுமே கிடைக்கும். இந்த இலையை பயன்படுத்தி தான் நம்ம இன்றைக்கி கொழுக்கட்டை செய்ய போகிறோம். வேறு என்னென்ன பொருட்கள் வேணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். 2 கப்பு அரிசி மாவு நான் எடுத்துருக்கிறேன். இது நான் கடையிலேருந்து ரெடிமேடாக வாங்கினது. நீங்கள் வீட்டில் கூட செஞ்சு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். 2 கப்பு அரிசி மாவுக்கு 1.5 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். இனிப்பு சுவை அதிகமாக வேணும்னு நினைக்கிறவங்க அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். அப்புறமா 1 கப்பு துருவின தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதோட ஒரு சின்ன துண்டு சுக்கு வச்சுருக்கேன். ட்ரை ஜிஞ்சர் அப்படி சொல்லுவோம் இல்லை, அதுதான். அடுத்ததாக ஒரு 10-15 ஏலக்காய் எடுத்து வச்சுருப்போம். இது எல்லாமே நம்ம பொடி செஞ்சு தான் சேர்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஈர்க்கிள் சொல்லுவோம் இல்லை, தென்னை ஓலையிலேருந்து இருக்கக்கூடிய அந்த ஈர்க்கிள் தான். சின்ன சின்ன துண்டுகளாக நான் அதை ஒடிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இந்த வெல்லத்தை நம்ம என்ன பண்ணலான்னா தண்ணியில் ஊற்றி கரைச்சி கொஞ்சமாக கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். எதுக்காகன்னா அதில் சின்ன சின்ன மண் துகள்கள் எல்லாம் இருக்கும். அதுக்காக தான். நல்ல பாகு காய்க்கணும் அப்படியெல்லாம் கிடையாது. நீங்கள் அப்படியே கூட வெல்லத்தை பயன்படுத்தலாம். ஆனால் மண் துகள்கள் எல்லாம் இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி கொஞ்சம் பாயில் பண்ணி எடுத்தோன்னா அதெல்லாம் நம்ம வடிகட்டிடலாம். ஸோ நமக்கு நல்ல கரைசல் கிடைக்கும். அதுக்காக இப்போ பாருங்கள், நான் அந்த வெல்லத்தை கொதிக்க வச்சு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக தான் தண்ணி விடணும், அதிகம் தண்ணி சேர்க்கக்கூடாது. இந்த இலைகளை நம்ம நல்லாவே தண்ணியில் கழுகி எடுக்கணும். ஏன்னா அழுக்குகள் எல்லாம் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. இப்போது அந்த சுக்கு நம்ம நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் பவுடர் ஆனதுக்கு பிறகு நம்ம இதில் ஏலக்காய் சேர்த்து அதையுமே நம்ம பவுடர் பண்ணணும். இப்போ பாருங்கள், பவுடர் பண்ண உடனே இது மேலே இந்த மாதிரி தேங்காய் நார் வர்றது மாதிரி வரும். இது நம்ம எடுக்க வேண்டாம். ஏன்னா நம்ம கொழுக்கட்டை சாப்பிட்ற டைமில் கடிக்கிறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ அதை நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போட்டுடலாம். இப்போ இதில் ஏலக்காயும் சேர்த்து நம்ம நல்லா பவுடர் பண்ணிப்போம். நல்ல பவுடராக இருந்தால் தான் நம்ம சாப்பிட்ற டைமில் கரெக்டாக இருக்கும். அதுக்காக தான். இப்போ நம்ம நல்லாவே பவுடர் பண்ணிடுவோம். இதை ஓரளவுக்கு நம்ம பவுடர் ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பவுலில் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். 2 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இதில் இப்போ நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஏலக்காய் சுக்கு பொடி அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நம்ம கையாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இது ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வெல்லம் வச்சுருக்கோம்ல கரைசல், அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். ஒரேடியாக ஊற்றக்கூடாது. எதனாலனா ஒருவேளை அந்த தண்ணியாகி போயிடும். தண்ணியாக போச்சுன்னா கரெக்டாக வராது. நார்மலாக கொழுக்கட்டை எப்படி செய்வோமோ அந்த பதத்துக்கு தான் இதையுமே நம்ம செய்யணும். அதனால அது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்து அந்த மாதிரி கையாலேயே அந்த மாவை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போது நம்ம துருவி வச்சுருக்கிற அந்த தேங்காய், 1 கப்பு தேங்காய் துருவி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாம் சேர்த்து நல்லா கையாலேயே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போது கொழுக்கட்டை எப்படி செய்கிறது அதுதான் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறோம். நம்ம கழுகி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற அந்த இலையை எடுத்துக்கலாம். திரளி இலை அப்படின்னு சொல்லுவோம். அதை கோன் ஷேப்பில் வச்சுக்கிட்டு அதோட பேக் சைடில் நம்ம தென்னை ஓலையிலேருந்து அந்த ஈர்க்கில் எடுத்து வச்சுருந்தோம்ல, ஒரு சின்ன துண்டு ஈர்க்கில் எடுத்து இந்த மாதிரி குத்தி வச்சுக்கணும். எதுக்காக அப்படின்னா இந்த கோன் ஷேப்பு கலண்டு போகக்கூடாது. அந்த ஷேப் அப்படியே இருக்கணும். அதுக்காக தான் நம்ம அதை பண்ணுறோம். இந்த இலையில் நம்ம ஏன் பண்ணுறோம் அப்படின்னா இது ரொம்ப வாசனையாக இருக்கும். அதனால தான் இந்த இலையை பயன்படுத்துகிறோம். கொழுக்கட்டை செய்கிறதுக்கு எங்கள் ஊரில் இந்த இலை தான் பயன்படுத்துவாங்க. இதுக்கு பேர் திரளி இலை அப்படின்னு சொல்லுவோம். நம்ம அந்த மாவு இப்போ ஃபில் பண்ணிட்டோம். இந்த மாதிரி எல்லா இலையும் எடுத்து கோன் மாதிரி அந்த ஷேப்பில் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா அது உள்ளால் நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற அந்த மாவை நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. நான் ரெடி பண்ணிட்டேன் எல்லாமே. இப்போ நம்ம நார்மலாக இட்லி வைக்கிற அந்த இட்லி குக்கர் ஏதாவது வச்சு அதில் இதை வேக வச்சு எடுத்துக்க வேண்டியது தான். கொஞ்சமாக கீழே தண்ணி விட்டுக்கோங்க. அது மேலே இட்லி தட்டு வச்சுட்டு இந்த மாதிரி எடுத்து வைக்கலாம். சாதாரணமாக கொழுக்கட்டை கூட நம்ம இப்படி தான் செய்வோம். அதே மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இது வச்சுட்டேன் ஸ்டவ்வில். இது எப்படி நமக்கு அது வெந்துடுச்சுன்னு தெரியும்னா கொஞ்ச நேரம் ஆன உடனே அந்த ஸ்மெல் வந்துடும். நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். அது அந்த இலை அப்புறமா நம்ம போட்ட அந்த சுக்கு ஏலக்காய் எல்லாம் சேர்ந்து ரொம்ப வாசனையாக இருக்கும். அந்த வாசனை வந்ததுக்கப்புறம் 5 மினிட்ஸ் கழித்து நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க.
நம்மளோட கொழுக்கட்டை வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப நல்ல இப்போ சூடாக இருக்குது. கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கு பிறகு நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், கொழுக்கட்டை தயாராகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் ஸ்பெஷல் என்னென்னா, டேஸ்ட்டோடு சேர்ந்து அந்த வாசனை தான், ரொம்ப நல்ல ஒரு ஸ்மெல் வரும், அந்த இலையோட மனம் அது. இப்போ திரளி இலை கொழுக்கட்டை வந்து ரெடி ஆகிடுச்சு. ரெடி ஆனதுக்கப்புறம் சூடு ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்டா தான் இது வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ஈர்க்கில் எடுத்துகிட்டு இந்த இலையை நம்ம இப்படி எடுத்துகிட்டு கொழுக்கட்டையை வந்து நம்ம சாப்பிட வேண்டியதுதான். சுவையான திரளி இலை கொழுக்கட்டை ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் பல வகையான தகவல்களுக்கு நம்ம சேனல் தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பட்டக்கர் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. புத்தம் புது வீடியோக்கள் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.